Hello friends, welcome to Garden Kitchen. இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு புட்டு. பச்சரிசி மாவில் எப்படி ரொம்ப சாஃப்டாக உதிரியாக புட்டு பண்ணலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த புட்டு மாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை போய் பார்க்கல அப்படின்னா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதே கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறணும், 1/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறணும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் எடுத்துக்கிறணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இது மட்டும் தான் இப்போ தேவையான பொருட்கள் இந்த புட்டு செய்கிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறலாம். அது கொஞ்சம் வெதுப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம சூடு வச்சுக்கிறணும். ரொம்ப நம்ம கொதிச்சிடக்கூடாது, வெதுப்பாக இருக்கணும் அந்த தண்ணி. இந்த தண்ணியை தொளிச்சு தான் நம்ம இப்போ புட்டு மாவு பிசைய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல், சீனி எல்லாத்தையும் அப்படியே அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு அந்த உப்பையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ பசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா நம்ம மாவு இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பசைஞ்சு எடுத்துடலாம். இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தொளிச்சு அப்படியே நல்லா பசைஞ்சு நம்ம எடுத்துடலாம். மாவு இந்த அளவுக்கு இந்த மாதிரி பசைஞ்சிக்கிறணும். எனக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு அந்த அளவுக்கு தான் எனக்கு தண்ணியே தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சோன்னா இப்படி கொலக்கட்டை மாதிரி வரணும். இப்படி பிடிச்சிட்டு அதேமாதிரி இப்படி உதிர்த்து விட்டோன்னா இப்படி உதிர்ந்து போயிடணும். இதுதான் பதம். இப்படி பிடிச்சா இப்படி கொலக்கட்டை மாதிரி வரணும். இப்படி உதிர்த்தோன்னா இப்படி அழகாக இப்படி உதிர்ந்து போயிடணும். மணல் மாதிரி அழகாக இப்படி உதிர்ந்து போகணும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் இந்த வர அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வச்சு அது தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தட்டை வச்சு நம்ம அந்த மாவெல்லாம் பரப்பி நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இட்லி சட்டியோட அடித்தட்டு இருக்குல்ல, அந்த அடித்தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணியை நல்லா விரித்து வச்சுருக்கிறேன். இந்த துணியை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதை மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இப்போ இந்த புட்டு மாவு ஃபுல்லாக இதில் அப்படியே நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுறணும். சுற்றிலும் அழகாக ஈவனாக அப்படியே தூவி விட்டுருங்க. ஒன்று போல் இப்படி ஒன்று போல் இப்படி நல்லா விரித்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் ஈவனாக அழகாக நம்மளுக்கு இது வேகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இருக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து இப்படி மூடி வச்சிடலாம். இப்படி மூடிடுங்க. அப்போ தான் நமக்கு மேலேயும் குக்காகும், கீழேயும் குக்காகும். ஈஸியாக நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ இட்லி தட்டோட மூடி வச்சிருங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்குது. நம்ம புட்டு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிருச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை. கரெக்டாக 10 நிமிஷம் ஆகுது இந்த புட்டு வேகிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த புட்டெல்லாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம புட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருச்சு பாருங்கள். இதை நீங்கள் வாழைப்பழத்தோடு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் சொன்ன ஜீனி மெஷர்மெண்ட் இது கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இனிப்பு உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். இல்லை கம்மியாக வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் இது சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.